தமிழின் அருமை குறித்தும் எங்களோட நாகரிகத்தின் தொன்மை குறித்தும் உலக அளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர் எல்லோருக்கும் தெரியும். தலைநகர் சென்னையில மெரினா கடற்கரை தொடங்கி மாமல்லபுரம், வேடந்தாங்கல், ஊட்டி, கொடைக்கானல், தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், செஞ்சிக்கோட்டைன்னு குமரி வள்ளுவ முனையில வானவிருந்து நிற்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு. இயற்கை எழில், வைக்கக்கூடிய கட்டடக்கலை, தரை நிமிர வைக்கக்கூடிய கோபுரங்கள், வரலாற்று பெருமிதத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் நிறைய இடங்கள் இருக்கு. பொதுவா நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பெரும்பாலான நாடுகளில் தன்னுடைய பாரம்பரிய கலைகள்னு சில கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவாங்க. அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கரகாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தெருக்கூத்து, தப்பாட்டம், பரதநாட்டியம், ஏராளமான கலைகள் இருக்கு. அதே போல நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஏறுதழுவுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த கலைகளையும் கலைஞர்களையும் நம்மோட பண்பாட்டையும் உலகளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை சுற்றுலாத்துறைக்குத்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என நம்ம திராவிட மாடல் அரசில் ஏராளமான முன்னெடுப்புகளை நாம எடுத்திருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சுற்றுலாத்துறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளில் முக்கியமானவற்றை சொல்லணும்னா கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கம் போன்ற முத்திரை திட்டங்கள் மட்டுமில்லாம கன்னியாகுமரியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சிருக்கிறோம். 3D லேசர் தொழில்நுட்பத்தோட ஒளியூட்டி இருக்கிறோம். குற்றாலத்தில் அடிப்படை சுற்றுலா வசதிகளை 11 கோடியில மேம்படுத்துறோம். 14 கோடி ஒதுக்கி பிச்சாவரம் படகு இல்லம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். முக்கிய சுற்றுலா தலங்களில் புதிய காட்சி முனைகள் அமைக்கவும் தற்போதைய காட்சி முனைகளை மேம்படுத்துறோம். ஏற்காட்டினுடைய உட்கட்டமைப்பு மற்றும் பிற சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துறோம். இப்படி ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் என்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும். இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா பூம்புகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள், சிதம்பரத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய ஓட்டல், மாமல்லபுரம் மரகத பூங்காவில் ஒளிரும் பூங்கா மற்றும் பிற பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவற்றை துவக்கி வச்சு திருக்கடையூர்ல தமிழ்நாடு ஓட்டலுக்கு உணவகம் கட்டுறதுக்கும் தரங்கம்பாடியில பல்வேறு சுற்றுலா வசதிகளை மேற்கொள்ளவும் அடிக்கல் நாட்டி இருக்கேன். இப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல சுற்றுலாத்துறையுடைய மேம்பாட்டுக்காக 612 கோடியே 18 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல 128 கோடியே 97 லட்சம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் சுமார் 45 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க.